வணக்கம். இன்றைய நாள் 24/9/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் நாதன் பார்த்திபன். கனிஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2009ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக நிற்கும் ராமநாதா அர்ஜுனா. யாழில் நாய் ஒன்றுக்கு 600 ரூபாய் விமர்சனத்துக்கு உள்ளான மாநகர சபை புதிய திட்டம். மாநகர சபை ஊழியர்களுக்கு போதைப் பொருள் விநியோகித்த உதவியாளர் கைது. ஐநா சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை சந்தித்தார் ஜனாதிபதி. பிரதமர் மோடிக்கு எதிராக மிரட்டலுக்காக கலிஸ்தானிய பிரிவினவாத மீது வழக்கு. ரகாசா புயலின் கோரதாண்டவம். தாய்வானில் 14 பேர் உயிரிழப்பு. கொலம்பியாவில் தங்கச் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்ததில் சிக்கிய தொழிலாளர்கள் 20 பேரை மீட்கும் முயற்சி தீவிரம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக கூறி அரசாங்கம் ஒரு இனத்தை ஏமாற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதா அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கும் அளவுக்கு தன்னை பிரபலமாக்கியுள்ளதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார். எங்களுடைய நாட்டில் வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களின் கோரிக்கைகளுக்கும் வடக்கு மக்களின் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்வர்களின் கோரிக்கைகளுக்கும் இடையே ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளதாக ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வடக்கு மக்கள் சந்தோஷமாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யூடியூப் நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வடமாகாண ஆளுநரின் விசேட திட்டத்தின் கீழ் நல்லூர் மற்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைகளில் முன்னெடுக்கப்படும் பெண் நாய்களுக்கு கருத்தடை செய்யும் நடவடிக்கையானது மக்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மத்தியில் பாரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. நாய்களினால் ஏற்படும் விபத்துக்கள் மற்றும் தொற்று நோய்களை கருத்தில் கொண்டு நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் பெண் நாய்களுக்கான கருத்தடை செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒரு நாயை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 600 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மக்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளானதுடன் இது நடைமுறைக்கு எவ்வாறு தூரம் சாத்தியம் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. கொழும்பு மாநகர சபை ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை விற்பனை செய்த அலுவலக உதவியாளர் ஒருவரை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் அங்கு சாரதியாக கடமையாற்றும் நிலையில் நீண்ட காலமாக தனது அலுவலக அறையில் குறித்த போதைப் பொருட்களை கவனமாக பொதி செய்து நகராட்சி ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார ஐக்கிய சபையின் மனித உரிமை உயர்ஸ்தானிகரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் அமெரிக்காவில் உள்ள ஐநா செயலகத்தின் மனித உரிமை பேரவை அறையில் நடந்துள்ளது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி மனித உரிமைகள் தொடர்பான இலங்கை ஈடுபாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்துடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் 80வது அமர்வில் கலந்து கொள்வதற்காக தற்போது அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று அமெரிக்காவை சென்ற ஜனாதிபதி இன்று அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் 80வது அமர்வில் உரையாற்ற உள்ளார். யாழில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குளித்துவிட்டு உடலில் ஈரத்துடன் மின்னழுத்தியை பயன்படுத்திய போதே மின்சாரம் தாக்கி குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் முடிவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய வினிஷாஸ் ஜதுர்மன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குளித்துவிட்டு வந்து மின்னழுத்தியை பயன்படுத்திய போது இளைஞனை மின்சாரம் தாக்கியுள்ளது. இதையடுத்து வீட்டில் இருந்தோர் இளைஞனை மீட்டு தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது இளைஞன் உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
தொடர்வது இந்திய செய்தி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கடந்த மாதம் மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்பட்டு குற்றச்சாட்டில் காலிஸ்தானி பிரிவினைவாதி குர்பத்வந்த் சிங் பன் மீதும் இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு NIA புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட காலிஸ்தானிய பிரிவினைவாத கடந்த இந்திய சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றுவதை தடுக்க சீக்கிய வீரர்களுக்கு அழைப்பு விடுத்தவுடன் 11 கோடி ரூபாய் பரிசுத் தொகையையும் அறிவித்தார். இந்த நிலையில் இந்தியாவின் இறையாண்மைக்கு வெளிப்படையாக சவால் செய்த இந்த காணொலி அடிப்படையாக கொண்டு தேசிய புலனாய்வு அமைப்பு NIA இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது. தொடர்வது உலக செய்திகள். இந்த ஆண்டின் உலகின் மிக சக்தி வாய்ந்த வெப்பமண்டல சூறாவளியான ரகாசா புதன்கிழமை கொங்கொங்கை வலிமையாக காற்று மற்றும் பலத்த மழையை தாக்கியுள்ளது. அதே நேரத்தில் தாய்வானில் உள்ள ஏரி ஒன்றில் தடுப்பு சுவர் உடைந்ததால் குறைந்தது 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 124 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரகாசா என்ற சூப்பர் சூறாவளி தீவை பலத்த மழையுடன் தாக்கி கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் பனிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனிசியா தமிழ் நியூஸ் வலைவலியில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம்.